நான் சொல்ல போற இந்த 5 ராசிக்காரர்களும் பிறக்கும் போதே அறிவு கூர்மையோட பிறக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா ராசிக்காரர்களுமேவும் அறிவாளியா இருக்கிறாங்க தான். ஆனா இந்த 5 முக்கிய ராசிக்காரர்கள் சின்ன வயசுல இருந்தே பயங்கர ஒரு அறிவாளியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல நம்பர் 1 யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம். இவங்களுக்கு பொதுவாவே மத்தவங்க கூட பேசுறது, தான் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத சொல்றது, இது எல்லாமே ரொம்ப இயல்பா வந்துரும். அறிவு கூர்மையா அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கையாளுவாங்களாம். டெய்லி ஏதாவது ஒரு புது விஷயத்த கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்குமா? அண்ட் விதவிதமான வேலைகள்லாம் எடுத்து எடுத்து பார்க்கணும். ஒரே நேரத்துல இந்த மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2 கும்ப ராசிக்காரர்கள் எப்பவுமே தங்களுடைய தனித்துவமான சிந்தனைக்கு பெயர் போனவங்க அப்படின்னு சொல்லப்படுது. உலகம் மாற மாற அதுக்கேத்த மாதிரியே இவங்களும் காலத்துக்காக மாத்திக்கிட்டே அவங்களுடைய அறிவு திறமையும் ஏத்திக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்களாம். இவங்களுடைய அறிவு கூர்மையே இவங்க பக்கத்துல எல்லாரையுமே இழுக்கக்கூடியது. எல்லார விடவும் ஒரு படி மேல அறிவாளியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரைட்டா? செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்பர் 3 கன்னி ராசிக்காரர்கள். தன்னை சுத்தி எது நடந்தாலும் அதை உன்னிப்பா கவனிக்கக்கூடிய தன்மை படைச்சவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள். இதன் விளைவாவே அவங்க எல்லா விஷயத்தையும் ஈஸியா கிராஸ் பண்ணிக்க கூடியவங்களா இருப்பாங்க. அதிகமா பேசக்கூடியவங்களா இல்லாம அதிகமா கவனிக்கக்கூடியவங்களா இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்லா புரியும். அதை வச்சுட்டு இவங்க ரொம்ப அறிவாளியா எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்பர் 4 விருச்சக ராசிக்காரர்கள். அறிவாளிகள் அதிகமா பேச மாட்டாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அதுல மேக்சிமம் இந்த விருச்சக ராசியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இவங்க பேசுற சமயம் எல்லாரையுமே வாயடிச்சு போக வச்சிருவாங்களா. அந்த மாதிரி எந்த இடத்துல அறிவா பேசணும், எந்த இடத்துல அமைதியா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே தெரிஞ்சவங்க தான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள். ஒரு ரூமுக்குள்ள அவங்க நுழைறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜஸ்ட் பார்த்தே சென்ஸ் பண்ணிடுவாங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது. ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களே அவங்க பேச நினைக்கிறத சொல்றதுக்கு முன்னாடியே இதுதானே அப்படின்றதெல்லாம் அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு அறிவாளியா இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 5 தனுசு ராசிக்காரர்கள். தன்னுடைய தொழில் மட்டும் இல்லாம வேற தொழிலை பத்தியுமேவும் நல்லா அறிவாளியா தெரிஞ்சு வச்சுக்குவாங்களாம். இவங்களும் ரொம்ப அறிவாளியான ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தனுஷ் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 5 ராசிக்காரர்களா நீங்க இருக்கிறீங்க இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இது சரியானதா அப்படின்றத பொருத்தி பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.